ஓகே, சொல்லுங்களேன். சுகதன் கிட்ட என்ன எதிர்பார்த்து நீங்க கிளாஸ்ல போட்டீங்க? கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் வரணும் அப்படிங்க. ஹேண்ட் ரைட்டிங் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குங்க. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. படிப்புறது நல்ல மறந்து போயிடுவான். எக்ஸாம் டைம்ல நல்லா படிப்பான், வீட்டில் எக்ஸாம் டைம்ல மறந்துடுவான். எல்லாமே சேஞ்சஸ் வரணும்னு தான் போட்டாங்கன்னா. ரொம்ப கோபப்படுவான், டிவி நிறைய பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்சர்வே பண்ண மாட்டான். கான்ஃபிடென்ஸும் எஜுகேஷன் மெமரி இருந்தா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. ஃபர்ஸ்ட் எத்தனை நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் பார்த்தீங்க? எந்த சேஞ்ச் முதல் முறையா பார்த்தீங்க? 20 days உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? கொஞ்சம் தெரிஞ்சிருதுங்க. இப்போ எக்ஸாம்ல எல்லாம் எல்லா மேக்ஸ்ல எல்லாம் 100 வாங்கியிருக்கான். மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் above 95 வாங்கியிருக்கான். லாஸ்ட் எக்ஸாம், அதாவது யூசுவலா வந்து எக்ஸாம் டைம்ல வந்து நான் லீவ் போட்டுக்கணும்னு சொல்லி பக்கத்துலயே இருப்பீங்க. கடைசியா இருக்க எக்ஸாம் கூட இல்ல. சரி சரி. அவனா வந்து இன்வால்வ் படிக்க ஆரம்பிச்சிட்டான். வெரி குட். சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சா நீங்க பாத்தீங்க. வெரி குட் வெரி குட். லாஸ்டா அவனே ஓனா படிச்சு எழுதி 75 மார்க் மேல எடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இது மனப்பாடம் பண்றதுக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளரே வந்து இது வந்து பை ஹார்ட் பண்ணிடுறான். நல்ல மெமரி இருக்கு, நல்ல இப்ப படிக்கிறவங்க சீக்கிரமா வந்து புரிஞ்சுக்கிறான். சோ இதுதான் வந்து பெரிய மாற்றமா நீங்க பாக்குறீங்க. ஸ்டடீஸ் வைஸ் தான் கொஞ்சம் அந்த சைனஸ் போயிடுச்சு. ஓகே, நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. எல்லாரும் கூட இப்ப நல்லா மிங்கிள் ஆகுறா. அப்படி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஊருக்கு போனோம். இவனா அப்போ வாங்கிற வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கா அந்த மாதிரி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஷைனஸ் போயிடுச்சு. பிடிவாதம் வந்து கண்ட்ரோலா இருக்கு. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மென்ட். மெமரி பவர் அதிகமா இருக்கு. இப்போ முதல்ல விட இப்போ மெமரி பவர் நல்லா இருக்கு. முதல்ல 1 hour எடுத்துக்குவான் ஒரு லெசன் படிக்கிறது. ஆமா, இப்போ ஒரு 15 minutesல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருது. 3/4 மணி நேரம் குறைஞ்சிருக்கு. வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ் பாத்தீங்க? ப்ளஸ் கொஞ்சம் குறும்பு கொஞ்சம் கம்மியாச்சு. கொஞ்சம் ஒபீடியன்ஸ் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, அதாவது எப்படி சொல்றது, டீப் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்காது. இப்ப வந்து வெதர் இட் இஸ் அவன் வந்து விளையாட்டுத்தனமா ஏதாவது வந்து பண்ணா கூட அதுல ஒரு ஈடுபாட்டோட பண்ற மாதிரி முழு ஈடுபாடு உங்களுக்கு தெரியுது அவன் பண்ற வேலைகள்ல. கொஞ்சம் தெரியுது. ஃபர்ஸ்ட் மேத்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு ஓரளவுக்கு தான் வந்து, அதாவது வந்து மேத்ஸ்ல பிரச்சனையா தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எப்படி எடுத்தாலும் புரியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா பௌஷிகா? மேக்ஸ் நல்லா வருதுங்க மேம். ஓகே, முதல்ல 100க்கு எவ்வளவு மார்க் இருக்கும் மேக்ஸ்ல? 50 60 அந்த மாதிரி தான் இருப்பான். இப்போ அதுல வந்து 85 மார்க் மேல எடுத்திருக்கு. உனக்கு என்னென்ன சேஞ்சஸ்? ஏன்னா நீ 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் போற பெரிய குழந்தை, உனக்கு தெரியும் என்னென்ன மாற்றங்கள்லாம் உனக்குள்ள நடந்திருக்கு சொல்லிட்டு. உனக்கு என்ன சேஞ்சஸ் உங்ககிட்ட தெரியுது? மெமரி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம். சீக்கிரமாவே நான் படிச்சிடுறேன். அப்புறம் மிஸ் லெசன் எடுக்கும்போது அதை தவிர வேற எதுவும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. கான்சென்ட்ரேஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கூட டக்குன்னு ஒரு இது மறந்துடுவேன், ஏதாவது அங்க வச்சு மறந்துடும். நீங்க அங்க வச்சிங்களா, அதை எடுத்துட்டு வந்தீங்களா நமக்கு ஞாபகப்படுத்துவோம். ஆக்சுவலா நான் அவனுக்கு தான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன் இது நாள் வரைக்கும். இப்போ அவன் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு. இப்போ வந்து நம்ம எது சொன்னாலும் நல்லா கேட்டுக்கிறான், செஞ்சுக்கிறான். சரி ஓகே, ஒரு வாட்டி சொல்லிட்டீங்களா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், திரும்ப சொல்லுவான். முதல்ல பாப்பா கூட சண்டை போட்டுட்டே இருப்பான் குழந்தைகிட்ட. இப்ப அதெல்லாம் கிடையாது, அவளை பார்த்துப்பான், அவளை நல்லா இது பண்ணி. இந்த சிப்ளிங் ஃபைட்ஸ் வந்து நிறைய குறையுது. அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி குழந்தைகளுக்கு வருது. அதாவது மத்தவங்களை நிறைய புரிஞ்சுக்கிற தன்மை வந்து குழந்தைகிட்ட இந்த கோர்ஸுக்கு அப்புறமா வர்றதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெமரி அந்த படிச்ச விஷயத்தை எவ்வளவு நாள் கழிச்சு கேட்டாலும் சொல்றாங்கன்னா சொல்லிடுவாங்க. சொல்லிடலாம். டிவின்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் பண்றான், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றான். ஓகே, அதெல்லாம் கூப்பிட்டாலும் ரொம்ப அப்படியே திரும்பவே மாட்டான். இப்போ கூப்பிட்டா என்னங்கம்மா என்ன அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட வேலையை பார்க்கறான். நம்மள்ட்ட பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட வேலையை. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்ககிட்ட நல்லா இருக்கு. கையா ஃபீல் பண்ணுவான். இப்போ அது வந்து மாறி இருக்கு கொஞ்சம். கிளாஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டேஜ் ஃபியர் இல்ல. முதல்ல வந்து நான் பேசிடுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. வெரி குட். கிராஃப்ட்ஸ் அப்புறம் டிவி பார்க்கறது குறைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலா கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் நம்ம சமுதாயத்துக்கு தேவைங்களா? கண்டிப்பா தேவை. ஸோ டியானால என் குழந்தைகிட்ட கிடைச்ச மாற்றம் அப்படின்னா பெரிய மாற்றமா நான் இதை தான் நினைக்கிறேன். நீங்க ஒரே இதுல சொல்றதுன்னா எந்த மாற்றத்தை சொல்வீங்க? டோட்டல் ஆட்டிடியூட் மாறி இருக்கு. கிளாஸ்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஹாப்பியா இருக்கீங்க? ஓகே, ஃபுல் 100%. 100% ஹாப்பியா இருக்கீங்க. முதல்ல இருந்த தனிஷ்கும் இப்ப இருக்கிற தனிஷ்கும் 100க்கு 100 மார்க் தான் போடணும்.
எனக்கு கொஸ்டினே கேட்கல, மம்மி சொல்லிட்டாங்க எங்க 100 மார்க்குங்க உங்க டீயாக்கு அப்படின்னு சொல்லிட்டு.